ஹலோ காஸ், நான் உங்களோட கருணேஷ். இன்றைக்கு நம்ம மைன்கிராஃப்ட் பெட் வாஷ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது கேடிடி கேமிங். நாம் இன்றைக்கி பெட் வாஷ் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனும் வந்துடும். இந்த வீடியோக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் இல்லை, அடுத்த வீடியோவில் வந்தால் வரும். இப்போது நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ பெட் வாஷில் எனக்கு பிடிச்ச சோலோவில் பிடிச்ச மெப்பான ஏரோக்கு ஓட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். நான் ஏரோக்கு ஓட் பண்ணால் நான் வேறு வந்திருக்கேன். ஸ்வாட்டல் ஃபேமோ பேர் இந்த பிக்கஸ்ட் மேப் எனக்கு பிடிக்காது. ஏன்னா அத்தையும் பெட்டோடிச்சா அவங்க இப்படி போய் இங்கே எங்கேயாவது வந்து ஒழுங்கு நிற்பாங்க. கண்டுபிடிக்கிற கஷ்டம் எல்லாமே வித்தியாசமாக ரேண்டமாக இருக்கு. ஓகே, அந்த ஒப்பன் டீம் வந்துட்டான். அவனுக்கு மேலே பிரச்சனை அடே என்ன நடந்தது? எப்படி கிரவுண்ட தெரியல. எனக்கு என்ன அவனால் என் பேஸுக்கு வர முடியாது. ஏன்னா நான் அரவாசியில் இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல விஷயம். இப்போ அவன் பேஸுக்கு போகிற கேப்புக்கு நான் போய் டேமேஜ் எடுத்துருவேன். இந்த பேஸுக்கு போகிறான், நியூஸில் கவர் பண்ணோடனே இந்த டீமுக்கு தான் வருவான். அதுக்குள்ளே நானும் கவர் பண்ணிடுவேன். ஓகே, 1 கிடச்சிட்டு உடச்சி கொண்டு வருவேன். அவன் என்ன செய்கிறான்? பெட்டை கவர் பண்ணாமல் பெட்டை உடைக்கலாம் தான். ஒரு ஸ்குவாட் முடியல. நான் ஃபஸ்ட்டு ஏன் பெட்டை கவர் பண்ணணும்ல. ஒரே ஒரு டிஸ்பிளேட் வந்துட்டு பேங்க் உடச்சி காட்டுறப்ப இதில் கிடைக்கும் பாருங்க. நம்மாட்டிக்கு பாருங்க, இது கன்ஃபார்மாக கிடைக்கும். வெயிட் பண்ணுங்க, அந்த லூசன் வந்தானுண்டா. கிடைச்சிரு பார்த்தீங்களா? நீங்கள் நம்பலை இல்லை நான் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து ஒரே ஒரு 6 மணி ஒரே ஒரு 6 மணி போயிட்டு அவன் பெட்டை போய் உடைக்கணும். அவன் என்ன பண்ணுறான்னு சத்தியம் புரியல. அவன் லூசு பெட்டை கவர் பண்ணுறான். இன்னும் கவர் பண்ணலையா? லூசா? ஐயோ, அவன் லீவ் ஆயிட்டான். நல்ல விஷயம். அவன்கிட்ட டைமண்ட் எல்லாம் இருக்கு. ஃப்ரீ பெட்டுன்னு பார்த்தா அவன் லீவ் ஆயிட்டான். ஓகே, நல்ல விஷயம். எங்கே ட்ராப் பண்ண தான் இருக்கு. போடு பிரச்சனை. நான் கீழே விழுந்தாலும் விழுந்துருவேன். எல்லாத்தையும் உள்ளே போடுவேன். நான் வந்து உள்ளு மட்டும் வேண்டிடுறேன். ஓகே, டைமண்ட்ஸ் தெரிஞ்சு நான் இந்த இதை ஃபுல்லாக அப்கிரேட் பண்ண போகிறேன். என்னெல்லாம் டேமேஜ் அப்கிரேட் பண்ண போகிறேன். அது மாதிரி இப்போ இந்த பெட் டிவைஸ் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ வேறு வந்துட்டான். அவன் பேசிட்டு வந்துட்டான். பெட் உடைக்க ட்ரை பண்ணுறான். ஐயோ பெட் உடைக்க போகிறான். ஐயோ பெட் உடைக்க ப்ளீஸ். டே போச்சு, என் பெட்டு போச்சு. அவ்வளோதான், நீ ரன் பண்ண முடியும்.
அதான் பிரிட்ஜ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. ஓ ஷிட், அங்கே பிளாக்ல லேண்ட் உனக்கு வந்து அவன் மட்டும்தான் கடைசி ஆள். அவன் எப்படி அயனாம எடுத்துறான், இல்லாட்டி நான் அவனை போட்டு தள்ளியிருப்பேன். அவன் கோம்போ வேறு பண்ணான். நான் செகண்ட் பிளேஸ். சரி பரவாயில்ல, செகண்ட் பிளேஸாக வந்திருக்கேனே. ஆனால் நான் விக்டரிலாம் இருக்கேன். இந்த முறை தான் கொஞ்சம் நஷ்டம் இல்லைங்க. நான் பேஸ்லேயே இருக்கிறனால தான் அப்படி இருக்குது. சரி இந்த முறை நான் பெட் வாஷ் ஐயோ ஏதோ ஒன்றுக்கு போயிட்டேன். ஓகே இந்த மாதிரி நான் பேஸில் இருக்காங்க டைமண்ட்ஸ் எம்எல்ஆன் போய் எடுக்க போகிறேன். அதாவது பெட் டிஃபென்ஸ் வந்துட்டு டீப் ஸ்லைடை மட்டும் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஏன் பாட்டுக்கு நான் இறந்து போகிறேன். இங்கே பாருங்க, நான் விக்டோரியாவில் என்ன நம்பினீங்கண்டா நான் நம்பலண்ணே. நான் விக்டோரியானு பாருங்க காட்டுறேன் எத்தனை தடவை விக்டோரியா இருக்குன்னு. ஒரு 5 தடவை ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். கேம் பிளேடு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ் இருக்குது 23 தடவை விக்டோரியா இருக்கு. ஓகே என்ன பிடிச்ச ஏறும் இதில் அப்படியா நான் வின்னாயிருவேன். ஐ எம் கான்ஃபிடென்ட். நான் இல்லை வின்னார மட்டும்தான் அப்படியே பேசாமல் வீடியோவில் போட போகிறேன். ஹாலோவினுக்கு புதுசாக வந்த மேப்பு எப்படி விளாடணும்னு தெரியலை. அந்த பக்கம் போகணும்னு மட்டும் தெரியுது. அப்படியே லாஸ்ட் அவ்வளோதான் ஓடு 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 ஓடு. என் ஒப்பனன் போயிட்டான். அவ்வளோதான் உள்ளும் பார்த்தான் அப்படின்ட்டு எப்படியே வெயிட் பண்ணி பார்க்கணும். அவன் போயிட்டான் கீழே வந்துட்டான் பெட்டோட நானும் கீழே வந்துட்டேன். அந்த ஜம்பே வண்ணில அது போல ஆடா கூட இது நாங்கள் ஃபாஸ்ட்டாக போய் ஒரு ஸ்குவாடு வண்டிடும். என்ன செய்ய அப்படியே நான் வந்து உள்ளுக்கு மாட்ட போகிறேன். இங்கே தான் வருது நம்மளே நல்லாவே தெரியுது. அடே எஜ்ஜில் அப்போ அவனுக்கு கீழே வந்துட்டான். அவ்வளவுதான் ஃபாஸ்ட்டாக போய் அவன் எலிமினேட் ஆயிட்டானா? ஏன் அவன்கிட்ட பெட் இல்லையே இருக்கு. அவன் பெட்டை நான் ஒன்றும் பிரேக் பண்ணலையே. What the hell? சோழி ஒளிஞ்சு அது மட்டும் நல்லா. ஓகே இந்த வீடியோ பார்க்குற யாராவது நேரிஸோட ஃப்ரெண்டாக இருந்தால் நேரிஸோட சப்ஸ்கிரைபர் இருந்தால் நேரிஸோட ஃப்ரெண்டு தான் நான் அவனோட நானும் படிக்கிறேன். ஓகே இப்போதைக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சொன்ன மாதிரி இப்போ எம்எல்ஆன் எடுக்க போகணும் தான். ஓகே இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்டா இனிமே அலாமல் மட்டும் போட்டுட்டு ஏன் மட்டுக்கு நான் போகிறேன். ஓகே ஒரே ஒரு உள்ள மட்டும் ஒரே இருக்கா இது பண்ணிடுறேன். ஏன் இப்படி தெரியும் லேக் இருக்கு. ஜம் ஓ மேலே ஃபஸ்ட்டு வச்சு இப்போ நான் விழுந்துருப்பேன். அவ்வளோ ஜம்பு என்ன எல்லாம் மேலே இருக்குது. ஒன்றுமே இல்லையா? எது கூட ஒருத்தன் வந்து வலிச்சாக்கிட்டு போயிட்டான் போல. இங்கே ஒன்று இருக்கு, இங்கே 2 வரப்போகுது. அவ்வளோதான் இப்போ எல்லாத்துலேயும் ஒன்று இருக்கணும். இதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஒன்று. நான் வந்து ஒரு ஸ்வாட் வாண்ட பண்ண போதைக்கு அது மட்டும் போதும்.
ஓகே சாடா அவ்வளோதான். இப்போதைக்கு நான் ஒரு டைமண்ட் ஸ்வாடும் டைமண்ட் பிக்காக்ஸும் இதை இப்போதைக்கு நான் போராட்டம் தான் அப்டேட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு சேஃப்டி ஃபர்ஸ்ட் வேணும். ஸோ இப்படி செய்வேன், இப்படி வந்து அப்புறமா இது ஒரு அப்டேட் அவ்வளவுதான். இப்போ வந்து எனக்கு ஆர்மர் வேணும். என்கிட்ட ஒரு ஆர்மர் கூட இல்லை, அதனால் அதுக்கு நான் வழியை பார்க்கணும். அவ்வளோதான். ஆர்மர் வண்டியிலும் ஒரே ஒரு ஆர்மர், அப்புறமா ஒரு உள்ளையும் பண்ணிட்டு அவ்வளோதான். ஒரு அக்ஸு வேண்ட பண்ணுறீங்க. இப்போ பெட் டிஃபென்ஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்மகிட்ட டைமண்ட் ஜெனரேட்டர் இங்கேயே வந்துச்சு. அப்புறமா இப்போ நான் வந்து 4 எம்எல்ஆண்டு எடுத்துனேன்டா, 4 எம்எல்ஆண்டும் 32 டைமண்ட் தான் ஒரு டைமண்ட் ஆகும். கேட்க பெருசு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்ட ஈஸி. நானும் ஃபஸ்ட் டைம் என்னோட டைமண்டாக ஒரு புற அடுக்கிறக்குள்ள கஷ்டமாக இருக்கேன். என்ன அடுத்த நாடு எனக்கு ஈஸியாக போச்சு. இங்கே பாருங்க, வேர்ல்ட் ஜெனரேட்டர் ஸ்பீடு ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்டா, இன்னும் வசதியாக போச்சு. அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த சேஃப்டிக்கு ஃபஸ்ட்டு இந்த பிரிட்ஜை ஒழுங்காக மாற்றணும். இன்னும் இது இப்படி வந்துட்டு செத்து போ. எம்எல்லாம் நடக்க போகிறேன். அடே இல்லையான் வேறு எம்எல்லான் 2 எம்எல்லான் இருக்கு. இரண்டாவது அங்கே எத்தனை இருக்கு? 2. இங்கே எத்தனை இருக்கு? மொத்தம் 4. இப்போ இது 2 6. இதில் 5 ஓமால் 11. இப்போ நான் வந்து ஒரு டைமண்ட் ஆமர் ஃபாஸ்ட்டாக வேண்டிட்டு அடுத்தவங்க டீமோட சண்டை கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், டைமண்ட் ஆமர் வேண்டிடலாம். இங்கே பாருங்க இந்த இன்வென்ட்ரி அவ்வளவுதான். போடு மொக்குத்தனமாக இருக்கிற நானும். டைமண்ட் ஸ்வாட் கிடச்சிட்டு, டைமண்ட் ஆக்சுவலாக இந்த கேமில் இல்லை, அது கொஞ்சம் மிஸ்ஸராக போச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம திரட்டை எங்கே வைப்போம்டா? இந்த இடத்துல வைப்போமா? கூடுதலாக ஹை வாக்கல் இங்கேயே வருவாங்க இந்த இடத்துல. ஓகே, மற்றது இப்போ நான் வந்து என்ன வேண்டணும்டா, ஒரு இது வேண்டிடுறேன். இதை உள்ளே போட்டுருவோம், இதையும் உள்ளே போட்டுருவோம். மற்றது இதை வேண்டி டெஸ்ட்டுக்கு வேணும். இங்கேருந்து இப்போ சென்டருக்கு இந்த இதை போட்டுப்போம். சென்டரை போவோம். என்ன லூசி ஜாலை போகணும். நான் இங்கே ஒரு பாத்தையே போட்டிருக்கேன், நீ ஊம்பாட்டுக்கு போகிற. சரி என்னம்மா, நான் எந்த போல போடுறேன், ப்ளீஸ் ஒழுங்கா லேண்டே. அவ்வளவுதான். டேய் உன்னால என்ன போடுதல முடியும் நிற்கிறீங்க. எங்கடா ஓடுற, அப்படியே ஓடுறேன். இங்கெல்லாம் வந்துடுற, சரியா? வந்தீண்டா செத்துருவேன். உப்புடுறா
இவ்வளோ ஈஸியாக போட்டுனேன். கவலைப்பட என்னோட பேக்கப்புக்கு அயன் ஸ்வாட் இருக்குது. செத்தன் அது வந்து நல்லா தெரியும். வாடாண்டி வாடாண்டி தம்பி, இப்படிலாம் செஞ்சால் நான் பயந்துருவேன் தம்பி. இன்னும் இப்போ நான் போச்சு காட்டேன் என்ன செய்வேன் சாவு. இல்லை நான் தான் போகிறேன், அவன் போகிறேன். இல்லை செத்துறான். என்னடா அவன் எனக்கு ஆட்டம் காடி வந்துருக்கான். ஏன்னா நான் டேமேட் ஆமர் போட்டிருக்கேன்டா, அயன் ஆமர் தான்டா போட்டிருக்கேன். ஓ ஷிட். டே இப்படி போட்டாலும் நீங்கள் தப்பிச்சு வேணும் மட்டும் நினச்சிடேன். இந்த செத்துறாணி மாவன் ஓகே, மேலே உடைச்சு என்ன செய்வேன்? செத்துருவியான்னு கேட்குறேன். அவ்வளவுதான் கூட்டு. விக்டோரி. ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ். அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.